எப்போவுமே பணம் நம்மக்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லாத காரணத்துக்கு பணம் காரணம் கிடையாது. நம்ம தான் காரணம். அத மட்டும் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நான் சொல்ல வரேன். பணம் நம்ம கரெக்ட்டா வச்சிருந்தா கண்டிப்பா நம்மகிட்ட தங்கும். நம்மட்ட இல்லாத வரைக்கும் பணம் நம்மள சுத்த விட தான் போகுது. இது எத்தன பேர் லைஃப்ல தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கல. நான் படிச்சு முடிச்சேன். படிச்சு முடிச்சதுலேருந்து நான் வேல தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்குற கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுமே கிடையாது. கண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். காலைல 9 மணி போயிட்டா நைட்டு 9:30க்கு வருவேன். தூங்க 11 மணி, 12 மணி ஆயிரும். நான் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு தூங்க 12 மணி ஆயிரும். பட் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 7 மணி நேரம் தூங்குறோம். பட் அது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெறும் அந்த 12,500 சம்பளத்துக்காண்டி தான் போ வேண்டியிருக்கு. அது ஊரெல்லாம் உட்காந்துருக்கணுமே, இஎம்ஐ கட்டணுமே, வீட்ல சப்போர்ட் பண்ணணுமே, தண்டச்சோறாயிருவோமேங்கிற பயம் அப்படி தான் இருக்கு. கேட்கலாம் ஏன்டா படிச்சிருக்கலாமே எல்லாம் கேட்குறீங்க. பட் அதெல்லாம் ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்குமே இந்த மாரி லைஃப் இருக்கும், ஸ்டோரி இருக்கும். பட் ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பணத்தையும், நம்ம வாழ்க்கையையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் நம்ம ஹேப்பியா இருக்க முடியும். ஸோ அந்த வேலை, இந்த பணம், இந்த வாழ்க்கை எல்லாமே ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. நமக்கு புடிச்ச வேலை பார்த்தாலே நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம பணம் நம்மட்ட இருந்தாலே நம்ம சந்தோஷமா இருப்போம். ஒரு வேளை பணம் நம்மட்ட இருந்தா கூட நம்ம புடிக்காத வேலைக்கு மாட்டோம் இல்லையா? அப்படி கூட இருக்கலாம். ஸோ அப்படின்னு வச்சு நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த பணத்தோட இம்பார்ட்டன்ஸ நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்.